இந்திய நாட்டின் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ண கொடி ஏற்றும் விழா கடற்கரை சாலையில் துவக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று கையொப்பமிட்டு தேசிய கொடியை அசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலகங்கள், வீடுகளிலும் ஏற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தேசப்பற்று பாடல்கள் ஒலிக்க நடன மாணவ மாணவிகள் நடனமாடியதை அமர்ந்து ரசித்தனர். இவ்விழாவில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். முன்னாள் முதல்வர் குபேரின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் குபேரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் அவர் கூறியதாவது: தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டமன்ற கட்டிடத்திற்கு கவர்னர் உட்பட அதிகாரிகள் அனைவரும் தடையாக உள்ளனர். தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரவும் மத்திய அரசு அனுமதி கொடுப்பதில்லை. எது செய்ய வேண்டும் என்றாலும் இன்று நம் மத்திய அரசின் அனுமதியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறோம். இதற்காகவா நம் முன்னோர்கள் புதுச்சேரியை இந்திய பகுதியுடன் இணைத்தனர் என்று நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. நாம் தனித்தன்மையுடன் விளங்க தனி மாநில அந்தஸ்து அவசியம். அதை பெற்றே ஆக வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும். டெல்லி நாட்டின் தலைநகரமாக இருப்பதால் அதற்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. கோவா, மிசோரம், சிக்கிம் போன்ற சிறிய பகுதிகளுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தது போல நமக்கும் கொடுக்க வேண்டும். புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என பல வகைகளில் குரல் கொடுத்து போராடி வருகிறோம். அதை மத்திய அரசு புறக்கணிக்கிறது. நம் வருவாயை எடுத்துக்கொண்டு நமக்கு நிதி பகிர்ந்தளிக்க மத்திய அரசு மறுக்கிறது. மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாறிய பின்பும் நிதி கமிஷனில் இடம் பெற்றுள்ளது. நிதியும் கிடைக்கிறது. ஆனால் புதுச்சேரியை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தனி மாநில அந்தஸ்துதான். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் தானாகவே புதுச்சேரி நிதி கமிஷனில் சேர்ந்துவிடும். அதனால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து தேவை என்பதை வலியுறுத்தி இந்த அவையில் எனது தனிநபர் தீர்மானத்தை சமர்ப்பிக்கிறேன். இதை அரசு தனது சொந்த தீர்மானமாக எடுத்துக்கொண்டு அவையின் ஒப்புதல் பெற்று மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் மட்டும் போதாது. அதற்கான முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அனைவரையும் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். நம்முடைய கோரிக்கைக்கு பலதரப்பட்ட மக்களும் ஆதரவாக இருக்கின்றனர் என்பதையும் இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன் என நேரு கூறினார். முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் எட்வர்ட் குபேர் புதுச்சேரியின் முதல் முதலமைச்சராக இருந்தவர் மற்றும் 1959 முதல் 1964 வரை பணியாற்றினார். இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் புதுச்சேரியில் முதலாக வெற்றுக்கால் சேவல் சண்டை கலை உருவாக்கப்பட்டது. அதன்படி முன்னாள் முதல்வர் குபேர் 45வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதனை ஒட்டி அமரர் குபேர் அன்சாரி வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் அண்ணா சிலை சதுக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேர் உருவப்படத்திற்கு உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, மாநில தலைவர் ரமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக மரக்கன்றுகள் லாஸ்பேட்டை பகுதியில் நடப்பட்டது. மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் முன்னிலை வகித்தார்.
மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் நிதிஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர்கள் தினேஷ்குமார், ஹரிராஜன், மாநில பொருளாளர் கித்திவாசன், மாணவர் காங்கிரஸ் ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஷேக் ஷாருக், மேற்கு மாவட்ட தலைவர் நவீன், தொகுதி தலைவர்கள் விக்னேஷ் மற்றும் சந்தோஷ், தொகுதி பொதுச் செயலாளர் ராகவன் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாப்பு வளையம் அமைத்தனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் வேடமணிந்து தேசிய கொடியை கையில் ஏந்தி நடைப்பயணமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாரத மாதா, மகாத்மா காந்தியடிகள், பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் வேடமணிந்து மாணவர்கள் பொதுமக்களின் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றனர். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன், நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி, மாநில ஊடகப் பிரிவு அமைப்பாளர் ரஞ்சித், மாவட்ட ஊடகப் பிரிவு அமைப்பாளர் சரவணன், கேந்திர பொறுப்பாளர் சிவஞானம் மற்றும் பிரபாகரன், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வேளாங்கண்ணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கனரா வங்கி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் கனரா வித்யா ஜோதி திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் நகர் சுப்பையா அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் கனரா வங்கியின் துணை பொது மேலாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் பயிலும் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவிகள் அவர்களின் கல்வி திறனின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு தலா ரூபாய் 3000 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 5000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. புதுவை மண்டலத்தின் கீழ் இயங்கும் 53 கிளைகள் மூலம் சுமார் 12,72,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் 44,742 மாணவிகளுக்கு 18 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் திரு இளங்கோவன் மற்றும் கனரா வங்கியின் துணை பொது மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மாணவிகளை நன்றாக பயில ஊக்கப்படுத்தினர். பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு விழா உப்பளம் பெத்திசெமினார் தொடக்கப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் தேவதாஸ் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் பாஸ்கரன் PPS கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அனிதாரா SSP பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் அலெக்ஸ் அன்புராஜ் தலைமையிலான ஆசிரியர்கள் செய்திருந்தனர். முன்னதாக இறை வணக்கத்துடன் தொடங்கிய விழா நாட்டுப் பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது. ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம், சுவாமி வீதி உலா, திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்றது. தேர் திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த ஊஞ்சல் உற்சவத்திற்கு உபயதாரர்களான டாக்டர் ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் விழாவில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நீ மறந்துட்ட. வாரிசுதாரர் பணியினை ஒருமுறை தளர்வு அடிப்படையில் வழங்கப்படும் என சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்ததை அறிந்து
முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோருக்கு நகராட்சி வாரிசுதாரர்களும் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களும் துறை வாரிசுதாரர்களும் ஒன்றாக சேர்ந்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் சத்யன், பிரபு மற்றும் வாரிசுதாரர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் 78வது சுதந்திர தின விழா முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செல்வகணபதி தலைமையில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் லாஸ்பேட்டை சுத்தானந்தர் கோவில் தொடங்கி தொகுதி முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவை போற்றும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என விழிப்புணர்வு பேரணி செல்வகணபதி தலைமையில் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி மோட்டார் சைக்கிள் பேரணி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் விழிப்புணர்வில் கையில் தேசிய கொடி ஏந்தி மோட்டார் சைக்கிள் பேரணி விழாவில் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் தீபாராதனையும் நடந்தது. இதில் முக்கிய விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் கிடா விருது வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்ந்தான் கார்த்திகேயன், வையாபுரி மணிகண்டன், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் தொண்டமானத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் திருக்கல்யாண உற்சவத்தை தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வந்தது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள், குங்குமம், வளையல், மஞ்சள் கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மனோகர், அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால், திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட துணை பதிவாளர் அலுவலகங்களில் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாத 26 மனைகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக காரைக்கால் சேர்ந்த பொறியாளர் ராஜ்குமார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் பெற்று நடவடிக்கை எடுக்க கோரினார். இந்த நிலையில் காரைக்கால் நகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் மாயவேல் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அரசுக்கு 12,10,257 ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக காவல்துறை தலைவருக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை அடுத்து காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலான விசாரணை நடைபெற்றது. இதில் நகர ஆய்வாளர் புருஷோத்தமன், சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன் ஆகியோர் நடத்திய விசாரணையில் காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாமல் இருந்த மனைகளுக்கு போலியான அனுமதி சான்று தயாரித்து அனுமதி பெறாத மனைகளை பதிவு செய்து அரசாங்கத்தை ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது அலுவலகத்தில் இருந்த கணினி, செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து முகேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள நியூ லிட்டில் கிட்ஸ் மழலையர் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கஜுரிய கராத்தே சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் விநாயகம் மற்றும் கால்நடை மருத்துவர் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் வரைந்த ஓவியங்களையும் கைவினைப் பொருட்களையும் கண்டுகளித்தனர். விழாவில் மாணவர்களும் தேச தலைவர்களின் மாறுவேட போட்டி மற்றும் நடன நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இணைப்புகளும் வழங்கினர். விழாவில் அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர் லட்சுமி பிரியா, மகாலட்சுமி, பிரியதர்ஷினி ஆகியோர் செய்திருந்தனர்.
பெருமாள் கோவில் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். மேலும் சுதந்திரத்தின் மகத்துவத்தை உணர்த்த பள்ளி மாணவர்களுடன் நடைபெற்ற தேசிய கொடி ஏந்திய ஊர்வலத்தை தொடங்கி வைத்து ஊர்வலத்தில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் பாஜக நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். டீச்சர் மறுபடியும் வந்துடுறோம். குருசுகுப்பம் புனித பிரான்சிஸ் அரசு பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அரசு சிறப்பு வழக்கறிஞர் மருதுபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை வகித்தார். குருசுகுப்பம் பங்குத்தந்தை அந்தோணிசாமி, இல்ல தலைவி எலிசபெத், தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி குணா மற்றும் முன்னாள் மாணவர்கள் விழாவினை சிறப்பித்தனர். சுதந்திர தின விழா போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கி விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து அருமையான சுதந்திர தின விழா உரையாற்றி மருதுபாண்டியன் விழாவில் கலந்து கொண்டவர்களை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நாட்டு நலப்பணித்திட்ட அறிமுக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கினார். நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் வேல்முருகன் வரவேற்றார். அலுவலக கண்காணிப்பாளர் சுந்தரமூர்த்தி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் கலந்து கொண்டு நாட்டு நலப்பணித்திட்டத்தின் தோற்றம் பற்றியும் இதனால் மாணவர் தலைமை ஆளுமை பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல், மாணவர்கள் சேவை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுதல், குருதிகொடை வழங்குதல், பல உயிர்களை காப்பாற்றும் விதம் பற்றியும் எடுத்து கூறினார். விலங்கியல் விரிவுரையாளர் லதா மற்றும் தலைமை ஆசிரியர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இறுதியாக நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் இறைவாசன் நன்றி கூறினார். விழாவில் விரிவுரையாளர்கள் விநாயகம், வெங்கடாச்சலபதி, ராஜேஷ் விழாவில் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவையொட்டி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. அரியாங்குப்பம் மேற்கு பிசிபி நகர் சமுதாய நலக்கூடத்திலும், கிழக்கு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரிலும், ஆர்கே நகர் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் அருகிலும், காக்காயந்தோப்பு மாரியம்மன் கோவில் அருகிலும், வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்திற்கு அருகிலும் மற்றும் ஓடைவெளி, மணவெளி உள்ளிட்ட 14 கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெறவுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள இருப்பதால் கிராம பொதுமக்கள், மகளிர் குழுவினர், கிராம வளர்ச்சி சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.